ஹலோ எவ்ரிவன். நம்ம போன வீடியோவில் வந்து வேரியபிள்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். அதுக்கு டேட்டா எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். என்ன மாதிரி நான் டைப் காஸ்டிங்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஆப்ரேட்டர்ஸ்னால் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் ஆப்ரேஷனை பண்ணுறதுக்கு தேவைப்படுறது தான் பேசிக்கலாக இந்த ஆப்ரேட்டர்ஸ். அதை வந்து நம்ம பைத்தனில் எப்படி எழுதுவோம்னா சிம்பிளாக எழுதுவோம். ஸோ ஒரு சிம்பிளும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம். ஸோ அதனால அந்த சிம்பிள் பேர் வந்து ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நார்மலாக மேக்ஸ்லேயே பார்த்தோம்னா மேக்ஸில் டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ ப்ளஸ் அப்படின்னா அடிஷன் பண்ணோம், மைனஸ்னா சப்ராக்ட் பண்ணோம், ஸ்டார் அப்படின்னா வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட் ப்ரீ டிஃபரெண்டாக எழுதி வச்சுட்டேன். ஸோ விஷுவலாக படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ ஃபர்ஸ்ட் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் ஆக்சுவலாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ், கம்பேரிசன், லாஜிக்கல், ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பார்க்கலாம், பிகாஸ் அது வந்து நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆனது ஒன்று. ஸோ அதில் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் என்னெல்லாம் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ளஸ். பேசிக்கலாக இங்கே ப்ளஸ் இஸ் பேசிக்கலி டூ நம்ம நார்மல் மேக்ஸ் ஒரு ஏஎன் ப்ளஸ் பி ஈக்குவல் டு சின்னு சொல்கிறோம்ல, அந்த ப்ளஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ப்ளஸ் ஆப்ரேட்டர், பேசிக்கலாக ஒன் ஆஃப் த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். ஸோ அடுத்த ஆப்ரேட்டர் வந்து மைனஸ். பேசிக்கலி திஸ் இஸ் டு சப்ராக்ட் சம் நம்பர் வித் சம் நம்பர். ஸோ அடுத்து வந்து மல்டிப்ளை, அது வந்து நம்ம ஸ்டார்னு யூஸ் பண்ணுவோம் பைத்தனில். அடுத்து வந்து டிவிஷன், ஸோ அதுக்கு வந்து ஸ்லாஷ்னு யூஸ் பண்ணுவோம். இதெல்லாமே மேக்ஸில் நமக்கு வர்ற மாதிரி தான். ஸோ அடுத்தது வந்து ஃப்ளோர் டிவிஷன் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது, அதுக்கு வந்து ஸ்லாஷ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம் இங்கே இருக்கிற மாதிரி. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மல் டிவிஷன் என்ன பண்ணும், பேசிக்கலாக 10/3 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா வேல்யூ வந்து 3.3 அப்படிங்கிற மாதிரி வரும், டெசிமலில் வரும். ஸோ எனக்கு வந்து டெசிமல் வேல்யூ வேணாம், ரவுண்டாக தான் வேல்யூ வேணும் அப்படின்னா பேசிக்கலாக ஃப்ளோர் டிவிஷன் பேசிக்கலாக பண்ணலாம். அது என்ன பண்ணணும்னா, நீங்கள் இன்கேஸ் 10, ஸோ பேசிக்கலாக ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஃப்ளோர் டிவிஷன் பண்ணி காமிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 10/3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னா, இப்போ இந்த கோடை இப்போ ரன் பண்ணுறோம் அப்படின்னா 3 மட்டும்தான் வரும். ஸோ இதுவே நான் வந்து வெறுமனே நார்மல் டிவிஷன் மாதிரி பண்ணுறேன் அப்படின்னா 3.333 அப்படிங்கிறது இல்லை. ஸோ இது வந்து நார்மல் டிவிஷன் ஸ்லாஷ். ஸோ ஸ்லாஷ் அப்படின்னு போட்டால் ஃப்ளோர் டிவிஷன் பேசிக்கலாக பண்ணலாம். அதனால நமக்கு வந்து ரவுண்டாக வேல்யூ கிடைக்கும். ஸோ அது வந்து ஃப்ளோர் டிவிஷன். இது அடுத்தது வந்து மாடுலஸ். ஸோ மாடுலஸ் வந்து பெர்சன்டேஜ் மூலயமா டினோட் பண்ணும். இது வந்து மாடுலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மாடுலஸ் அப்படிங்கிறது என்னன்னா ரிமைண்டர் வேல்யூ பேசிக்கலாக கொடுக்கும். ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன், ஓகேயா, இதில் 1ன்னு வருது. பிகாஸ் இந்த பேசிக்கலாக மாடுலஸ் என்னன்னா டிவிஷன் பண்ணி ரிமைண்டர் வேல்யூ ஒன்று வரும்ல, 10/3 அப்படின்னு நான் போட்டேன்னா ஸோ ரிமைண்டர் வேல்யூ வந்து 1, ஓகேயா. ஸோ அந்த வேல்யூ பேசிக்கலாக மாடுலஸ் கொடுக்கும். ஸோ அடுத்த ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்னு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து பவர் ஆஃப் 2 பவர் ஆஃப் 3, 3 பவர் ஆஃப் 4 அப்படிங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த ஆப்ரேட்டர் வந்து ஸ்டார் அப்படின்னு வச்சுருவாங்க. ஸோ இது எல்லாமே தான் வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ். இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் 4 இருக்கிறது வந்து நம்ம மேக்ஸ்லேயே படிச்சிருப்போம், அடிஷன் சப்ராக்ஷன்லாம். ஸோ இந்த 3 வந்து கைண்ட் ஆஃப் நியூ ஆப்ரேட்டர் நம்ம கோடிங்கில் பேசிக்கலாக யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி ஃப்ளோர் டிவிஷன் பண்ணுறதுக்கு, அடுத்தது வந்து மாடுலஸ் பண்ணுறதுக்கு. மாடுலஸ் வந்து பேசிக்கலாக டு கெட் த ரிமைண்டர். அடுத்தது வந்து பவர் ஆஃப், ஸோ a பவர் ஆஃப் b, ஐ மீன் 10 பவர் ஆஃப் 3, 8 பவர் ஆஃப் 4 அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஸ்டார்னு கொடுத்தீங்கன்னா அந்த வேல்யூ பேசிக்கலாக கிடைக்கும். ஸோ அடுத்த டைப் ஆஃப் ஆப்ரேட்டர் வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ நம்ம நார்மலாக ஒரு வேரியபிளுக்கு நம்ம வேல்யூ அசைன் பண்ணுறோம்னு பேசும்போது பேசிக்கலாக நம்ம என்ன பண்ணுறோம், a = 6 அப்படின்னு பேசிக்கலாக சொல்கிறோம்ல, ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ இதான் அசைன் பண்ணுறது. அந்த 6ன்ற வேல்யூ வந்து நம்ம ஏக்கு அசைன் பண்ணுறோம்ல, ஸோ அது ஒன் ஆஃப் த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ இதில் ஆப்ரேட்டர் வந்து ஈக்குவல்ஸ், ரைட். ஸோ ஈக்குவல்ஸுங்கிறது கைண்ட் ஆஃப் வைட்லி யூஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், ஓகேயா. ஸோ அதுலேயே வந்து இன்னும் டிஃப்ரெண்டான டைப்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் a = 6 அப்படின்னு கொடுத்துட்டேன், ஓகேயா. இப்போ அடுத்து வந்து நான் a = a + 4 அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த வேல்யூவை நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்கலாக இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம ஃபர்ஸ்ட் a வந்து 6ன்னு செட் பண்ணுறோம். அப்புறம் அந்த அந்த ஏல என்ன வேல்யூ இருக்கு, 6 இருக்கு. 6ஓட 4 ஆட் பண்ணி மறுபடியும் அந்த டோட்டல் வேல்யூ வந்து நம்ம மறுபடியும் ஏலே ஸ்டோர் பண்றோம். பேசிக்கலி என்ன அவுட்புட் வரும்,
இங்க ஏல வந்து 6 இருக்கு. ஸோ இது 6 6 பிளஸ் 4 10. ஸோ மறுபடியும் அந்த 10ங்கிற வேல்யூ வந்து ஏலயே போய் ஸ்டோர் ஆகும் பேசிக்கலாம். ஓகேயா? இப்போ ரன் பண்ணி பார்த்தா 10ன்னு வருது. ஓகேயா? ஸோ ஏன்னு ஒரு வேரியபிள் இருக்கு. அந்த வேரியபிள்ல ஒரு ஆபரேஷன் பண்றேன். அடிஷன் ஆபரேஷன் பண்ணிட்டு மறுபடியும் நான் எடுத்துட்டு போயிட்டு அந்த அந்த வேரியபிளே ஸ்டோர் பண்றது தான் வந்து பேசிக்கலி இந்த இங்க இங்க நடக்கிறது. ஸோ இத வந்து இத வந்து மினிமைஸ் பண்ணி எழுதலாம். ஆப்டிமைஸ் பண்ணி எப்படி எழுதலாம் அப்படின்னா இப்படி எழுதலாம். ஸோ பேசிக்கலா இது என்ன பண்ணுதுன்னா நத்திங் பட் a ஈக்குவல்ஸ் a பிளஸ் 4 அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்க இந்த மாதிரி எழுதலாம். a பிளஸ் ஈக்குவல்ஸ் 4 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா 10ன்னு வரும். புரியுதா? ஸோ இட் ஜஸ்ட் ஆப்டிமைஸ்டு வே ஆஃப் ரைட்டிங் a ஈக்குவல் டு a பிளஸ் 4. ஓகேயா? ஸோ சேம் வந்து மைனஸ்க்கு பண்ணலாம், சப்ராக்ட் பண்ணலாம், டிவிஷன் பண்ணலாம், அண்ட் மாடுலஸ் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே மேலே பார்த்த எல்லாமே வந்து பேசிக்கலா இந்த இதே டிஃபரன்ஷியல் பண்ணலாம். பேசிக்கலா எல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா, ஸோ நீங்க இப்போ வந்து a மாடுலஸ் ஆஃப் 4 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா பேசிக்கலா நத்திங் பட் a மாடுலஸ் ஆஃப் 4 மறுபடியும் அந்த வேல்யூ எடுத்து ஏலியே ஸ்டோர் பண்றது பேசிக்கலா. அதுதான் பேசிக்கலா இங்க அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ்ல பாக்குறது. ஸோ இது வந்து எங்க யூஸ் ஆகும் அப்படின்னா கோட் ஆப்டிமைஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ நான் நிறைய இடத்துல அடிஷன் பண்றேன், நான் மறுபடியும் ஏல வேல்யூ திருப்பி ஒரு லூப்ல போட்டு நான் ஸ்டோர் பண்ண போறேன் அப்படிங்கிறப்போ வந்து a ஈக்குவல் டு a பிளஸ் 4 நான் எழுதுறதுக்கு பதிலா a பிளஸ் ஈக்குவல்ஸ் 4 அப்படின்னு எழுதுறது வந்து கைண்ட் ஆஃப் குவைட். ஸோ யூசேஜ் ஆஃப் மெமரியும் பேசிக்கலா இங்க கம்மி பேசிக்கலா பாத்தீங்கன்னா. ஸோ கோடும் ஆப்டிமைஸாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆப்டிமைஸ்டு வே ஆஃப் ரைட்டிங். ஸோ நான் இதே வேல்யூ தான் வந்து a ஈக்குவல் டு a பிளஸ் 4 கொடுக்க போகுது. பட் தேர் இஸ் சம்திங் ஆப்டிமைஸ்டு கோட், ரைட்? அந்த மாதிரி எழுதுறதுக்காக இது வந்து இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் பேசிக்கலாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இதில் வந்து பிளஸ் ஈக்குவல்ஸ், மைனஸ் ஈக்குவல்ஸ், ஸ்டார் ஈக்குவல்ஸ், ஸ்லாஷ் ஈக்குவல்ஸ் எல்லாமே இருக்கு. இதெல்லாம் என்னன்னா அடிஷன், மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம டினோஷன் யூஸ் பண்ணாலே விச் இஸ் மீன்ஸ் இந்த சைடில் இருக்க லெஃப்ட் சைடில் இருக்க வேல்யூ ஈக்குவல்ஸ் லெஃப்ட் சைடு வேல்யூ பிளஸ் த வேல்யூ தட் யூ கிவன் பேசிக்கலி. இதை வந்து பிரிச்சு போட்டால் பேசிக்கலாக இப்படி தான் வரும். ஸோ இது மைனஸ் இருக்கு அப்படின்னா இது வந்து பேசிக்கலாக மைனஸாக பேசிக்கலி இங்கே வரும். ஏன்? ஸோ இது வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கு. ஸோ கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னா அது நேம்லேயே பேசிக்கலா இட் டினோட்ஸ்ல. ஸோ என்னன்னா பேசிக்கலா ஃபார் எக்ஸாம்பிள் a ஈக்குவல் டு 6 அப்படின்னு இருக்கு, b ஈக்குவல் டு 7 அப்படின்னு இருக்கு. ஓகே, ஸோ ஐ நீட் டு கம்பேர் a and b, ரைட்? ஸோ ஃபார் தட் வி வில் யூஸ் ஈக்குவல்ஸ். ஓகே, ஸோ நான் இப்போ தான் வந்து நான் வந்து இப்போ ரன் பண்ணுறேன் அப்படின்னா இட் வில் சே ஃபால்ஸ் பிகாஸ் a இஸ் நாட் ஈக்குவல் டு b ஹியர், ரைட்? ஸோ பேசிக்கலா இது இஸ் ஃபார் as I said கம்பேரிசன் வந்து பேசிக்கலா டூ வேல்யூஸை வந்து கம்பேர் பண்ணுறதுக்காக. இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. இது வந்து ஈக்குவல்ஸ். ஓகேயா? இதுல நாட் ஈக்குவல்ஸ் இருக்கு. ஸோ நாட் ஈக்குவல்ஸ்னா எக்ஸ்கிளமேட்டரி மார்க் போட்டு ஈக்குவல்ஸ் போட்டோம்னா நாட் ஈக்குவல்ஸ். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம், ஏ வந்து பிக்கு ஈக்குவல் இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ட்ரூன்னு வரும் பிகாஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி இல்லை. ஸோ இட் வில் பிரிண்ட் தட் வேல்யூ. ஏ வந்து பிக்கு நாட் ஈக்குவலா இல்லையா அப்படின்றது மாதிரி வரும். அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ அது நாட் ஈக்குவல் இல்லை. ஸோ இட் பேசிக்கலி பிரிண்டிங் ட்ரூ. So அதே மாதிரி we have greater than, we have lesser than, and we do have greater than or equal to. So for example இப்போ 6 வந்து b விட ஸ்மால் ஆர் ஈக்குவலா இருக்கா இல்ல ஈக்குவலா விட பெருசா இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்கறதுலாம் வந்து ஈக்குவல்ஸோட சேர்த்து போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துலயும் வந்து இப்படி போட்டுக்கலாம். ஸோ கிரேட்டர் தேன், ஸ்மாலர் தேன், லெஸர் தேன் தான். அதோட ஈக்குவல்ஸ் போட்டீங்கன்னா அந்த வேல்யூ சேர்த்து கம்பேர் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ரன் பண்றேன் அப்படின்னா இட் இஸ் சேயிங் ட்ரூ பிகாஸ் ஏவோட வேல்யூ வந்து பேசிக்கலி லெஸர் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் பி. ஸோ பியோட வேல்யூ வந்து 7ல. ஸோ இட்ஸ் பேசிக்கலி என்னன்னா இப்படி 6. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ இல்லை. ஸோ அதனால இந்த வேல்யூ வந்து பேசிக்கலி ட்ரூ அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ இது வந்து கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்.
ஸோ அடுத்தது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் நம்ம இன்ஜினியரிங்லேயே பேசிக்கலாக படிச்சிருப்போம். அதாவது லாஜிக்கல் சயின்ஸ் அப்படிங்கன்னு சொல்லி படிச்சிருப்போம். ஸோ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பேசிக்கலாக எப்படி வரும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் அண்ட் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி 3 இருக்குல்ல. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன் அண்ட் ஆர் நாட் அப்படின்னு 3 லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குல்ல. ஸோ எப்படி இருக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இஸ் than 6, for example b and இல்லைனா இப்படி போட்டுரும் a and b அப்படின்னு நான் சொல்லி பிரிண்ட் பண்றேன். ஸோ இதுக்கு ஒரு வேல்யூ பிரிண்ட் ஆகும். இதுல என்னன்னா இந்த வேல்யூவை கம்பேர் பண்ணோம், இதுல இருந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கிடைக்கும், இதுல இருந்து ஒரு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கிடைக்கும், அந்த 2 ட்ரூ ஆர் ஃபால்ஸையும் ஆட் பண்ணும். ஸோ அண்ட் பேசிக்கலா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகும். ஸோ அதுதான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பேசிக்கலா பண்றது. Basically what logical operator basically does is it returns true only if both the values are true. So இதுவும் ட்ரூவா இருந்து இதுவும் ட்ரூவா இருந்தா வேல்யூ ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இங்க வந்து வேல்யூ வந்து ட்ரூ ரிட்டர்ன் பண்ணது காரணம் என்னன்னா, இங்க வந்து ஏ வந்து 5 விட சின்னதான்னு பாக்குறோம், இட்ஸ் நோ. இங்க பி வந்து 6 விட சின்னதான்னு பாக்குறோம், இட்ஸ் நோ. ஸோ பேசிக்கலி இட்ஸ் ரிட்டர்னிங் தட் வேல்யூ இல்ல. ஸோ இது வந்து லாஜிக்கல் ஆப்ரேட் ஐ மீன் அண்ட் ஆப்ரேட்டர். அடுத்து வந்து ஆர் ஆப்ரேட்டர் அப்படின்னு பாக்குறோம். ஸோ இது இல்ல அது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஆர்ல பார்த்தாலும் பேசிக்கலா இந்த வேல்யூ இல்லை, இந்த வேல்யூ ட்ரூ வரல. ஸோ நமக்கு அதனால பேசிக்கலா ஃபால்ஸ் அப்படின்னு வருது. ஸோ இது ஒன் ஆஃப் த லாஜிக்கல் ஆப்ரேட்டர். அதே மாதிரி நாட்னு ஒன்று இருக்கு. ஸோ நாட் வந்து ஸ்பெசிஃபிக்கலா இங்க வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு வேல்யூ நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு பூலியன் வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு ட்ரூன்னு நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பிரிண்ட் ஆஃப் நான் ஏன்னு கொடுக்குறேன்னா ட்ரூன்னு செட் பிரிண்ட் ஆகும். பிகாஸ் ஏவோட வேல்யூ வந்து பூலியன் வேல்யூ ட்ரூன்னு இருக்கு. இப்போ இதுவே வந்து எனக்கு கிடைக்கிற வேல்யூவோட ஆப்போசிட் தான் எனக்கு வேணும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நாட் அப்படின்னு போட்டு பிரிண்ட் பண்ணா ஃபால்ஸும் பிரிண்ட் ஆகும். ஆல்வேஸ் நாட் இஸ் பேசிக்கலி ஆப்போசிட் ஆஃப் வாட் எவர் வேல்யூ தட் யூ டூ ஹேவ். அண்ட் மோரோவர் நாட் வந்து எப்பயுமே பூலியன் கூட தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ ஐ மீன் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் எல்லாமே பூலியன் கூட தான் யூஸ் பண்ணுறோம், இது டைரக்டாக யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ எப்போ உங்களுக்கு வந்து ஒரு வேல்யூ ஒரு பூலியன் வேல்யூ வந்து நான் வேற ஐ மீன் ஆப்போசிட்டாக மாற்றணும் அப்படின்னா நாட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்து வந்து ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து இதில் இருக்கு, ஐ மீன் பைத்தன்ல இருக்கு. ஸோ அந்த ஆப்ரேட்டர்ஸ் பேசிக்கலா என்னன்னா, இட்ஸ் பேசிக்கலி டைரக்ட்லி டு செக் வித் கம்பேரிஷனுக்காக பேசிக்கலா. ஸோ இங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் டேக் ஐ எம் ஹேவிங் லைக் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு நான் வச்சிருக்கேன் அப்படின்னா, நான் எப்படி எழுதலாம்னா ஏ இஸ் ஸோ யா ஸோ பேசிக்கலா இப்போ நான் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அங்கே அந்த வேல்யூ ஏ வந்து 5 அப்படின்னு பார்க்கறதுக்காக பேசிக்கலா ஐ டூ ஹேவ் திஸ். ஸோ இதை வந்து நம்ம அந்த ஈக்குவல்ஸ் வச்சியும் நம்மளால பண்ண முடியும். இப்போ வந்து நான் ஈக்குவல்ஸ் போடுறேன்னு வச்சுங்களேன், அப்பயும் ட்ரூன்னு பிரிண்ட் ஆகும். அதையே வச்சு அதையும் வந்து நான் இஸ் வச்சு பேசிக்கலா பண்ணலாம். அதே மாதிரி தேர் இஸ் சம்திங் கால்ட் இஸ் நாட். அதேதான் நாட் ஈக்குவல்ஸ்ங்கிறது இஸ் நாட் அப்படிங்கிறது. ஸோ ஸ்பெஷல் கேரக்டர்ல வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல்ஸ் அண்ட் நாட் ஈக்குவல்ஸ் தான் வந்து நம்ம இஸ் நாட் அப்படிங்கிற டினோஷன்ல ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸை பேசிக்கலா யூஸ் பண்றோம் இங்க. ஸோ இது வந்து இந்த ஈக்குவல்ஸுக்கும் இந்த இஸ் நாட்டுக்கும் பேசிக்கலா என்ன டிஃபரன்ஸ், ஐ மீன் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, ஸ்பெஷல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மெமரி வேல்யூ ஸ்டோர் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் ஏ ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ நான் இப்போ வந்து கம்பேர் பண்றேன் ஏ இஸ் பி அப்படின்னு, ட்ரூ பிகாஸ் ஏவும் 5 பியும் 5. ஓகேயா? அதுவே நான் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன்னு வச்சுங்களேன், ஒரு லிஸ்ட் வச்சிருக்கேன், அந்த லிஸ்ட்ல ஏவோட வேல்யூ 5 பியோட வேல்யூ 5. ஒரு லிஸ்ட்ல ஒரே ஒரு செட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 வச்சிருக்கேன் வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லிஸ்ட் இருக்கு, அதுல 2 வேல்யூ இருக்கு என்கிட்ட, 2 வேல்யூ ஐடென்டிக்கல், ரெண்டும் ஐடென்டிக்கல். ஏவோட வேல்யூ 5 6 தான் இருக்கு லிஸ்ட்ல, பியோட வேல்யூ 5 6 தான் இருக்கு ஐடென்டிக்கல். இப்போ நான் இதை கம்பேர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இட் வில் சே ஃபால்ஸ் பிகாஸ் இதோட
பைத்தன் வந்து இந்த பேசிக்கலா இஸ் அண்ட் இஸ் நாட் வந்து மெமரியை செக் பண்ணும், வேல்யூவை செக் பண்ணாது. இட்ஸ் நாட் பேசிக்கலி கம்பேரிங் த 5 and 6 வேல்யூஸ். இட் வில் பேசிக்கலி கம்பேர் வேர் த டேட்டா ஹஸ் பின் ஸ்டோர். லிஸ்ட் ஆல்வேஸ் ஸ்டோர்ஸ் இன் டிஃப்ரெண்ட் மெமரிஸ், ரைட்? இது வந்து ஏவோட வேல்யூ நான் லிஸ்ட்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா அது மெமரி ஸ்டோர் ஆகும். பி வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்தேன்னா அது ஒரு மெமரி ஸ்டோர் ஆகும். ஸோ இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் மெமரி இருக்குன்றனால அது வந்து ஃபால்ஸ்னு சொல்லுது. அதுவே நான் வெறுமனே 5ன்னு கொடுத்துருக்கேன் அப்படின்னா திஸ் இஸ் ஜஸ்ட் அ இன்டீஜர். ஸோ இன்டீஜரோட வேல்யூ ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகும். ஸோ அதனால மெமரியில் ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகுங்கிறனால உங்களுக்கு ட்ரூ பேசிக்கலாக வருது. ஸோ திஸ் இஸ் த ரீசன் தட் we have something called equals in comparison operators, and there is something called special operator which actually does this is and is not. ஸோ இதில் தான் மெயினான ஆப்ரேட்டர்ஸ் நம்ம வந்து இதில் யூஸ் பண்ணுறது, பைத்தனில் யூஸ் பண்ணுறது. நம்ம போக போக கோடு எழுத ஆரம்பிக்க நமக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப ஃபெமிலியஸாக பேசிக்கலாக ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய ப்ரோக்ராம் எழுத இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக வர ஆரம்பிச்சிடும். எங்கே எதை யூஸ் பண்ணணும், எங்கே ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணணும், எங்கே இஸ் யூஸ் பண்ணணும், எங்கே இஸ் நாட் யூஸ் பண்ணணும், எங்கே நாட் ஈக்குவல்ஸ் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கோடு எழுத வர ஆரம்பிச்சிடும். ஜஸ்ட் ஸோ இனிஷியல் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே வந்து ஜஸ்ட் ட்ரை டு அப்சர்வ் வாட் வி டூ ஹாவ் ஹியர். நம்ம ப்ரோக்ராம் எழுத வந்து நமக்கு ஈஸியாக அது புரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் மோரோவர் நான் எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ நான் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, வீடியோ பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்தால் ஆக்சுவலாக யூஸே கிடையாது சொல்லப்போனால். ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் த சேம் கோட். ஸோ இப்போ நான் வந்து இங்கே இத்தனை கொடுத்துருக்கேன்ல, அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய கொடுத்துருக்கேன்ல. ஸோ நீங்கள் உங்கள் கோடை எடுத்து, உங்கள் கோட் பேடோ, உங்களோட ஐடியோ, ஏதோ ஒரு நோட் பேடோ ஏதோ ஒன்று எடுத்து அதில் டிஃப்ரெண்ட்டாக சின்னதாக ப்ரோக்ராம் எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுலேயே வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு போட்டுட்டு ஏவோட வேல்யூ டிஃபைன் பண்ணுங்க, பியோட வேல்யூ டிஃபைன் பண்ணுங்க, பிரிண்ட் பண்ணுங்க. ஸோ அந்த வேல்யூ பிரிண்ட், ஸோ கோடிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வருமே தவிர நீங்கள் வெறுமனே வீடியோ பார்த்தா டெஃபினட்டாக வராது. தட் இஸ் ஃபார் ஷுர். ஸோ எவ்ரிடே நீங்கள் இந்த நான் தினமும் வீடியோ போடுறேன்ல, ஸோ தினமும் அந்த வீடியோ எடுத்து நான் பண்ணதை வந்து திருப்பி அதையே பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் பேசிக்கலி கெட் மோர் ஃபெமிலியரைஸ் வித் த கோட். அண்ட் மோரோவர் டுமாரோ நம்ம நாளைக்கு வந்து ஒரு கோடு ஒரு ப்ரோக்ராமை எழுத போகிறோம் அப்படின்னா உங்களுக்கு திடீர்னு எடுத்து எழுதுறதுக்கு வந்து புதுசாக இருக்காது, பிகாஸ் யூ ஆல்ரெடி ரிட்டன் சம் கோட். அண்ட் மோரோவர் சம்டைம் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ஸ் இஸ் உங்களுக்கு கோடு எழுதும்போது அண்ட் பேசிக்கலி மெயின் ப்ராப்ளம் என்ன வரும்னா, நம்ம இங்கே கோடு எழுதிடுவோம், இங்கே கோடை பார்த்துடுறோம், பட் நாளைக்கு இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா அங்கே போயினா எழுத வராது. இது எனக்கே விஷயம் நடந்திருக்கு இனிஷியல் ஸ்டேஜஸில். ஏன்னா நான் வந்து கோடை வந்து ப்ராக்டிஸ் பண்ணல, நான் வந்து வெறுமனே வீடியோ மட்டும் பார்த்துட்டு இல்லைங்க படிச்சுட்டு அப்படி மட்டும் போயிருப்பேன். ஸோ இது சின்டாக்ஸே எழுத வராது. இஸ்ன்னு வருமா, இல்லை இஸ் வந்து ஈக்குவல்ஸ் வருமா. ஸோ நிறைய இடத்துல ப்ராப்ளம் வந்தது, எனக்கு நிறைய இடத்துல டவுட் வந்ததெல்லாம் எப்படின்னா வந்து இந்த சிம்பிள் இப்படி வருமா இல்லை வந்து இப்படி வருமா அப்படிங்கிறது தான். ஓகேயா? ஸோ இதுலேயும் பேசிக்கலாக கிரேட்டர் தேன் ஈக்குவல்ஸ், இதுவும் வந்து சம்திங் ஈக்குவல்ஸ் கிரேட்டர் தேன் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நம்ம கோட் எழுதும்போது வரும். இது இப்படி வந்துட்டு ஈக்குவல்ஸ் வருமா, இல்லை கிரேட்டர் தேன் ஈக்குவல்ஸ் வந்துட்டு கிரேட்டர் தேன் வருமா அப்படிங்கிற டவுட் எல்லாம் பேசிக்கலாக வரும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா you should start writing your code on daily basis. At least spend some like 30 minutes or 40 minutes per day. Write some shit code. It's okay. Initial code will always be shit. And the code எழுதி அதில் ரன் பண்ணி அதில் வர்ற அவுட்புட்டை பார்த்தா you basically feel something good. You will get some confidence. So அந்த confidence தான் basically will push you to learn more. So that's pretty much it. I hope this is helpful for you guys. If you do like this, please subscribe and share with your friends. If யாராவது வந்து அவங்களும் கோடிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லைக் மை வீடியோ. நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.